ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. 9ஆம் வகுப்பு 10ஆம் படிக்கிற பசங்க இருக்கா இல்லையா, அவளுக்கு மைண்டு சடனாக சேஞ்ச் ஆகும். நிறைய குழந்தைகளுக்கு நீங்கள் இந்த மாதிரி பார்க்கலாம். பெற்றோர்களுக்கு தவிப்பாக இருக்கும். அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன். அடியேன் ஜோதிடர் லட்சுமி நரசிம்மன், திருநெல்வேலியிலேருந்து. எல்லோரும் சௌக்கியமாக இருக்கலாம். ஜென்ரலாக இந்த ஜாதகத்தில் தசைகள் சொல்கிறோம் இல்லையா, விம்சோத்ரி தசைன்னு சொல்லுவோம். சில சமயம் வேறு வேறு தசைகள் ஒர்க் பண்ணும். அது ஜாதகத்தில் பார்த்தா தெரியும். அஷ்டோத்ரி தசைன்னு இருக்கும், கால தசைன்னு இருக்கும், சூல தசைன்னு இருக்கும். இது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பர்பஸாக இருக்கும். சித்தாம்ச தசைன்னு ஒன்று. சித்தாம்சங்கிறது படிப்பை பற்றி சொல்கிறது. அதில் இந்த 2வது தசையாக வரும். அது புத்தி பெறல ஆரம்பிச்சோம். எல்லா குழந்தைகளுக்கும் இல்லை, குறிப்பிட்ட சொல்லி. இப்போ அது எப்படி இருக்குதுன்னு நமக்கு தெரியாது இல்லையா. ரொம்ப தெளிவான ஒன்று விஷயம் சொல்கிறேன். பரிகாரம் இல்லை, பரிகாரமெல்லாம் வேறு. இன்னொரு எபிசோடில் அதை பற்றி சொல்கிறேன். தெளிவான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த குழந்தைகளோட நடவடிக்கையில் ஏதாவது மாற்றம் தெரிஞ்சிச்சுன்னா அப்பா அம்மா கூர்ந்து கவனிக்கணும். அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாது, நம்ம ஆத்திரத்தை கொண்டு போய் கொட்டக்கூடாது. குழந்தைகளாக நீங்களும் 9வது படிக்கிற குழந்தை 10வது படிக்கிற குழந்தையாக மாறிடணும். அப்படி மாறி அந்த குழந்தையை கரெக்ட் பண்ணிட்டு வரணும். ஜோதிட ரீதியாக ஒரு வேலை அப்படி இருந்தது அப்படின்னா, ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகத்தை டெய்லி சொல்லிக் கொடுக்கணும். சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவதுமே சத. இதை 5 தடவை இல்லை 9 தடவை சொல்லிவிட்டு படிக்க உட்கார வைங்க. நீங்களும் கூட சேர்ந்து பாருங்க, சொல்லுங்க. அப்போ அந்த குழந்தைக்கு ஒரு தெம்பு வரும். அப்பா அம்மா என் பக்கத்தில் இருக்கா, நான் நன்னா படிக்கிறேன். செஞ்சு பார்க்குறீங்களா? ஹரி ஓம் தத் சத்.